ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பட்டன் ஹோலோட நிறைய டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சிங்கிள் பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து வேவ் பட்டன் ஹோல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒய் டைப் பட்டன் ஹோல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைப்ட் ஒய் டைப் பட்டன் ஹோல் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வேவ் பட்டன் ஹோல் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ பேரலாக இதே மாதிரி ஒரு 5 லைன் போட்டுக்கோங்க. எப்பவும் போல் சில்க் த்ரெட் வந்து நான் அடியிலேருந்து குத்தி மேலே எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம 5 பேரல் லைன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் லைனில் எப்போவுமே அந்த லாக் வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் லைனில் குத்தி ரிவர்ஸில் எடுத்து லாக் போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட் லைனில். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம தேர்ட் லைனில் குத்தி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு லாக் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு ஃபோர்த் லைனில் குத்தி ரிவர்ஸில் எடுத்து நெக்ஸ்ட்டு கீழே ஃபஸ்ட் லைனில் ஒரு லாக் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு ஃபிஃப்த் லைனில் குத்தி ரிவர்ஸில் எடுத்து நம்ம கீழே ஒரு லாக் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஃபிஃப்த் லைனில் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு 4, 3, 2 அந்த மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த வேவி பட்டன் ஹோலு. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நெக்கை சுற்றி நிறைய பேர் இந்த மாதிரி கூட டிசைன் கேட்பாங்க. பட் இந்த ஒய் டைப், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு ஒய் டைப்பு, நெக்ஸ்ட் இந்த வேவிலாம் ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேட்குறது தான். பட் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அதனால் இது வந்து நீங்கள் ஷேப்பில் எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த லைனில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 5th போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 4th லைன்லேயே போட்டு தேர்ட் லைன் போட்டு செகண்ட் லைனில் போட்டால் முடிச்சிட்டோம். ஒரு வேவி ஃபார்மில் வருதில்ல, அதனால தான் இதுக்கு வந்து வேவி பட்டன் ஹோல்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு செட்டை வந்து முடிச்சிட்டோம். இன்னொரு செட் போடுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு லைனில் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், 5th லைன் அதே மாதிரி கொடுப்போம். இது இந்த அளவு தான் போடணும் அப்படின்னு இல்லை. 6th லைன், 7th லைன் போடலாம். பட் இந்த ஃபார்ம் தான். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி செயின், அடுத்தது ஒரு பெருசு, அடுத்து அதை விட பெருசு, அதை விட பெருசு. அதுக்கடுத்தது ரிவர்ஸில் வரும்போது நம்ம ஏற்கனவே போட்ட பெருசு ஸ்டிச்சோட சின்னது 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 அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நீங்கள் பட்டன் ஹோல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் மூவில் வச்சிடுறேன். சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சாலும் கட் ஆகிடுச்சு. ஒரு 2-3 ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து லாக் போட்டுக்கோங்க. ஐ மீன் நாட் வந்து போட்டுட்டு இன்னொரு புதுசாக த்ரெட் எடுத்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ருபீஸில் நம்ம வந்து ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யூடியூப்பில் தான் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். இந்த டவுட்னாலும் உங்களுடைய ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணணும், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கவங்க தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இதுக்குன்னு செப்பரேட் குரூப் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ வேவி லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேவி பட்டன் ஹோல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒயிட் டைப் பார்க்குறதுக்காக இது மாதிரி 3 பேரலாக லைன் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து போடணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நான் போட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி மெத்தடில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒய் டைப்பில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு மேலெலாம் நீங்கள் வந்து இன்னும் சரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சில்க் த்ரெட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் எல்லாருக்குமே வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சரி த்ரெட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் இல்லாமல் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் வரக்கூடிய ஸ்டிச்சுக்கு எல்லாமே எப்பவும் போல் த்ரெட்டை வந்து எடுத்தாச்சு. நம்ம அந்த ஒய் ஷேப்லேயே தான் போக போகிறோம். இப்போ நான் சின்னதாக ஒரு செயின் போட்டு கீழே போயிட்டேன். கீழே இருந்து ரிவர்ஸில் வந்து இப்போ சைடு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நீடியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைடில் வந்து திருப்பணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடில் திருப்புறேன். அப்போ வந்து எனக்கு ஸ்டிச் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து லைட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ஒய் ஸ்டிச்சுக்கு வந்து போகணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டிச் வந்து லாக் ஆகும். இப்போ பாருங்கள், எப்பவும் போலேயே நான் ஒய் ஷேப்லேயே போயிட்டு இருக்கேன்.
இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு திருப்பும்போது அதில் வந்து அந்த ஸ்டிச் வந்து அந்த லைனில் இருந்து விலகி கிடக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ லைட்டாக ஆப்போசிட் சைடு வந்து நீடில் நீங்கள் திருப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ 1க்கு 2 முறை கூட வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், ரிவர்ஸில் வந்துட்டேன். இப்போது சைடில் ஒய் போயாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக த்ரெட்டை வந்து மேலே இழுத்துக்கோங்க, நீடில் பிடிச்சி மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கொஞ்சம் அடியிலையும் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்லேயே கிடைக்கும். அந்த நூல் வந்து அந்த லைனில் இருந்து விலகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு என்னவோ ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற வந்து டிஃபிகல்ட்டிஸ் புரியும். அதனால் எல்லா ஸ்டிச்சுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நான் சொல்லி கொடுத்துருக்குற 3 ஸ்டிச்சு மட்டும் நீங்கள் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த லைனில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக திருப்பிக்கிட்டேன். ஒரு சைடாக திருப்பும்போது விலகி கிடைக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக நீங்கள் திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து ஒயிட் டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒயிட் டைப் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ நம்ம ஒய் போட்டிருக்கிறதுலையே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் 1க்கு 2 முறை வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே புரியும். இப்போ நம்ம ஸ்ட்ரைப்டு ஒயிட் டைப் எப்படி போடணுன்னா அதே மாதிரி பேரலாக 3 லைன் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ஒய் தான் வரைய போகிறோம். பட் அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து சின்னதாக ஒரு செயினுக்காக ஸ்பேஸ் விட போகிறோம். இப்போ பாருங்கள், ஒய் மாதிரி போட்டாச்சு. இப்போது இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு நம்ம ஒய் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன், ஐ மீன் ஸ்ட்ரைப்டு ஒய் டைப் பட்டன் ஹோல். ஸோ இது வந்து நேம் வந்து எல்லாமே கற்றுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச் போடுறதுக்கு பக்கத்துலேயே வந்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு மறக்காது. ஸோ இதில் பீடு எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஒய் டைப்பில் வந்து லாஸ்ட்டாக ஒய் மாதிரி கீழே வந்து ஒரு லைன் வருதுல்ல, அதில் கொடுத்துக்கலாம். அது மாதிரி இங்கே வந்து ஒரு செயினுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொன்னல, அந்த இடத்துல வந்து நீங்கள் பீடு வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எப்பவும் போலேயே ஒய் ஸ்டிச் மாதிரியே தான், ஐ மீன் ஒய் பட்டன் ஹோல் மாதிரியே தான் சைடில் போட்டோம், கீழே போயாச்சு. இப்போ ரிவர்ஸில் எடுத்தாச்சு. இப்போ சைடில் இந்த ஒய் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி சைடில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம மறுபடியும் ஒய்யை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த த்ரெட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விலகி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக ஆப்போசிட் சைடாக திருப்பிக்கோங்க. நீடில் வந்து லைட்டாக திருப்பிக்கோங்க. எந்த சைடு த்ரெட்டு வந்து விலகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் லைட்டாக திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அது மாதிரி த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீளமாக இழுத்துக்கோங்க. இது மாதிரி இழுத்துக்கோங்க. அடியிலையும் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சா த்ரெட்டு கட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் டைட்டாகவும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ப்ராப்பராக அந்த லைன்லேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் வந்து புரியும். ஸோ பார்க்குறதுக்கு எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து போடும்போது தான் எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஸோ எந்த டவுட்னாலும் புரியலன்னா நீங்கள் கேட்கலாம். குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் குரூப்பில் கேட்கலாம். இந்த வீடியோ கீழேயும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். ஸோ யூடியூப் பார்த்து கற்றுக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வாரத்தில் 2 வீடியோ வந்து நம்ம ஆரிக்காக வந்துடும். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்மளும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணலாம். ஏன்னா ஆரியில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம எப்படியும் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளேயாவது கம்ப்ளீட் பண்ண பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இனி வந்து வாரத்தில் 2 நாள் வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஆரிக்கான வீடியோ வந்துடும். ஸோ ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலுங்க. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ நேமும் எழுதி வச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா நேம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.